உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகாநதியோட இறுதி அத்தியாயம் அப்படிங்கும்போது விஜய் பற்றின எல்லா ஞாபகங்களும் காவேரிக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களாவே அதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துட்டு விஜய் அவாய்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே இப்போ அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக விஜய் மேலே லவ் வந்து அதுக்கப்புறமா தான் இந்த ஞாபகங்களில் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அம்மா வந்துட்டு அடம் பிடிச்சி நான் அம்மா வீட்டுக்கு போயே ஆகணும், நான் இது நாள் வரைக்கும் யாழ்னியோட பாட்டி வீடுன்னு சொல்லி தானே நான் போயிட்டு இருந்தேன், இப்போது அது என்னோட பாட்டி வீடுப்பா, அதனால அம்மா வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு அடம் பிடிச்சி சாரதாமாவும் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறமா இங்கேருந்து விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா முதல் முறையாக அம்மு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா அப்புறம் எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரிலாம் பேசும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கா. அப்போது டக்குன்னு அம்மு என்ன கேட்குறா, ஆமாம் பாட்டி, என்னோட பாட்டி சித்தி சித்தப்பா அப்புறம் என்னோட பெரியம்மா அக்கா எல்லாரும் இங்கே இருக்கீங்க, என்னோட அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்ட உடனே கங்கா அப்படியே பார்த்துட்டு உன் அம்மா அந்த ரூமில் தான் இருக்கா அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன காவேரியை ரூமில் வச்சுக்கிட்டா எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கு என்னம்மாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் காதலெல்லாம் விழாது, அவள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே நர்மதா ஒரு நிமிஷம் நீங்கள் வேணால் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கான்னு கூப்பிடும் போதுமே காவேரிக்கு வந்துட்டு கேட்கவே இல்லை, பார்த்தீங்களா அவளுக்கு காதில் விழாதுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவேரி எதாச்சும் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் வரும்போது அம்மாவை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக தூக்கி கொஞ்சிட்டு அதானே எதா வெளியில் இவ்வளோ சிரிப்பு சத்தமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன், அது நீ இருக்கிறதுனால தான் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, அது என்ன மந்திரம் பண்ணுறனே தெரியல அம்மோ, நீ இருந்தினாலே கலகலப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கும்போது விஜய் டக்குன்னு எழுந்து அப்படியே வெளியில் போடுறாரு. ஸோ ஸ்கூல்லையுமே காவேரி கிட்டே எதுவுமே பேசாமல் அம்மாவை கூட்டிகிட்டு போனதாக இருக்கட்டும், இப்போது காவேரி வந்து உட்கார்ந்த உடனே விஜய் எழுந்து வெளியே போகிறதா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்தாலும் காவேரி நேராக வந்து இதை விஜய்கிட்டே கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், என்னை பார்த்தாலே எதுக்காக என்னை இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. உங்களை நான் அவாய்ட் பண்ணுறேனா, அப்படிலாம் இல்லையே அப்படிங்கிறாரு. ஆமாம், நானும் 2-3 நாளாகவே உங்களை கவனிச்சிட்ருக்கேன், நான் பேச வந்தால் கூட என்கிட்ட சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, இதோ இப்போது என் குடும்பத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் நல்லா சிரித்து பேசுகிறீங்க, என்ன பார்த்தோன்னே மட்டும் நீங்கள் பாட்டுக்கு எழுந்து வெளியே வந்துட்டீங்க, இப்படி இங்கே அங்கேயும் தனியாக நடந்துட்டு இருக்கிறதுக்காக தான் இங்கே வந்தீங்களா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மிஸ், நீங்கள் யார் முதல்ல, எனக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் நீங்கள் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு தானே கேட்டேன் அப்படின்றாங்க. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு என்ன மிஸ் இருக்குது, நீங்கள் யார், என் குழந்தையோட டீச்சர், அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்ககிட்ட நான் பேசுவேன், அதை தாண்டி நான் உங்ககிட்ட இப்படி பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, நான் அவாய்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாட்டுக்கு போயிடுறாரு. இது இன்னமுமே காவேரிக்கு ஹர்ட் ஆகும்போது நேராக போயிட்டு நிவன் கிட்டே கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் நிவன், என்ன இப்படி இருக்கார் இவர் அப்படின்றாங்க. எவர், நீ யாரை பார்த்து காவேரி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. வேறு யார், இந்த அம்மாவோட அப்பா தான் அப்படின்றாங்க. விஜய் ப்ரோவா, ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. ஆமாம், நானாக போய் எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணுறீங்க, என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்கன்னு போய் நான் கேட்குறேன், ஆமாம் அப்படி தான் அவாய்ட் பண்ணுவேன், அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு என்ன இருக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்றாங்க. ஆமாம் காவேரி, அவர் கரெக்டாக தானே சொல்கிறாரு அப்படின்னு நிவனும் சொன்ன உடனே என்ன நிவன் நீங்களும் இப்படி பேசினா எப்படி அப்படின்றாங்க. காவேரி, நிஜமாக அதுதான் உண்மை, இத்தனை நாள் வரைக்கும் கொஞ்சம் உன் மேலே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவரே வாய் விட்டு உங்ககிட்ட கேட்டார், அப்போவே நீ மூஞ்சில் அடித்த மாதிரி உங்களை தவிர நான் வேறு யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு மேட்ரிமோனிலலாம் நீ வந்துட்டு புக் பண்ணி அந்த மாப்பிள்ளை தான் வேணுங்கிற மாதிரி என்னென்ன பண்ண, அப்போது அவர் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பார், அவர் ஹர்ட் ஆனனால கூட உன்னை இப்படி அவாய்ட் பண்ணுறாரா என்னவோ, இந்த விஷயத்துலலாம் நீ கட்டாயப்படுத்தவே முடியாது காவேரி, நீ எப்படி விஜய் பிரதரை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நீ ஒரு முடிவில் இருந்தியோ அதே மாதிரி தான் இதுவும், இதெல்லாம் போய் அவர்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவனும் சொன்ன உடனே காவேரிக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. அப்படின்னா நம்ம அவர்கிட்ட பேசுனது அந்த மாதிரி சொன்னது எல்லாமே தப்பு தானோ அப்படிங்கிற மாதிரி காவேரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே விஜய் வந்துட்டு அம்மோ டைம் ஆயிடுச்சுடா போகலாமா அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. அப்போது அம்மா ஒரு மாதிரியே அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது என்னடா வா போகலாம் அப்படின்றாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, இன்றைக்கி ஒரு நாள் நான் இங்கேயே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொன்னதுமே விஜய் பார்த்துட்டு என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க, ஹோம்ஒர்க்லாம் நீ எழுதவே இல்லையே, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ யாழினியும் போய் நின்றுட்டு அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், அம்மு இன்றைக்கி ஒரு நாள் எங்ககிட்டயே தூங்கட்டுமே, இங்கேயே இருக்கட்டும் அங்கிள் அப்படின்னு போய் யாழினியும் சொன்ன உடனே அப்படியே விஜய் பார்க்குறாரு. சாரதாமாவும் பார்த்துட்டு என்ன தம்பி ஹோம்ஒர்க்கு தானே, அவங்க மிஸ்ஸே இங்கே தான் இருக்கா, அதெல்லாம் அவள் பார்த்துக்குவா, பாப்பா இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இருக்கட்டும், ஆசைப்படுறாள் குழந்தை அப்படிங்கிறாங்க. சரின்னு விஜயும் அப்படியே பார்த்துட்டு சரிடாமோ சமத்து குழந்தையா இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது, அப்போ காலையில் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நைட்டு வந்து பார்த்தா அம்மு போயிட்டு காவேரி பக்கத்தில் படுத்துக்கிறது, காவேரியும் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறது, இது எல்லாமே சாரதாம்மா பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு எப்படியாவது விஜயும் காவேரியும் தனியாக பேச வைக்கணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறது சாரதாம்மா மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. காலையில் எழுந்ததுக்கப்புறமா பார்த்தா இப்போது காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி நீயே போயிட்டு அம்மாவை அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடுடி அப்படின்றாங்க. ஏம்மா அவர் தான் வரேன்னு சொன்னார்ல அப்படின்றாங்க. இருக்கட்டும்டி, அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும், நீ என்ன பண்ணுறப்ப சும்மா தானே இருக்க, அதுக்கு முன்னாடி நீ போய் அப்படியே அம்மாவை விட்டுட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படின்றாங்க. ஏண்டி அங்கே போய் விட்டுட்டு வரதுக்கு என்ன, விஜய் தம்பி பார்த்து பேசுறதுக்கு உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன கஷ்டம், அவர் தான் என்னை பார்த்தாலே ஒதுங்கி ஒதுங்கி போகிறாரு, என்னை மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது, முன்னாடியாவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையில் அந்த தம்பி உங்ககிட்ட வாயை விட்டு கேட்டுச்சு, நீ ஏதாவது அதுக்கு மரியாதை கொடுத்தியாடி, அவரை தவிர யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்குவான்னு அவர் ஏதோ ரொம்ப கொடுமைக்கார மாதிரியும் அவர் அழகா இல்லாத மாதிரியும் நீ என்னென்ன பேசின, அவருக்கு என்னடி குறைச்சல், எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது காவேரி அம்மா இப்போ என்ன, அம்மாவை நானே கூட்டிகிட்டு போய் விடணும் அவ்வளோதானே, அதை நான் பண்ணுறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அம்மா வாடா நம்ம கிளம்பலாமா அப்படின்னோடனே, இப்போ அம்மா கூட கிளம்ப போகிறோம் அப்படின்னோடனே அம்முக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வராங்க. சரி நான் ஆட்டோ எடுத்துகிட்டு இப்போ நேராக போயிடுறாங்க. விஜய் வந்து பார்த்தா அங்கே வீட்டில் சரிங்க தாத்தா டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு அப்படியே அம்மாவை கூட்டிகிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறேன், இதை யூனிஃபார்ம்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிப்பா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு தாத்தா சொல்லும்போது பார்த்தா கரெக்டாக வாசலில் ஆட்டோ வந்து நிற்குது. பார்த்தா இப்போ காவேரியும் அம்மாவும் வராங்க. பார்த்த உடனே என்னடா அம்மோ உன்னை கூப்பிட்றதுக்காக தான் அப்பா கிளம்புனேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, ஆனால் மிஸ்ஸு கூட நானே வந்துட்டேன், சாரதா பாட்டி தான் அனுப்பி வச்சாங்க அப்படின்னோடனே அப்படி யோசிக்கிறார் விஜய். சாரதாத்தை அனுப்பியிருக்காங்கன்னா என்ன காரணம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரிடா அம்மோ வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு கிளம்பலாமா, சாப்பிட்டியா அப்படின்றாங்க. சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு பாப்பா சொல்லும்போது மிஸ் வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அப்படியே விஜயை பார்த்துட்டு காவேரி தயங்கி நிற்கிறாங்க. அப்போது பாப்பா கையை பிடிச்சி வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு ஸ்டெப்ஸில் ஏற போகும்போது பார்த்தா திடீர்னு காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு கீழே விழ போகிறாங்க. அந்த டைம் கரெக்டாக வந்துட்டு விஜய் ஓடி போய் டக்குன்னு பிடிச்சிடுறாரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பிடிச்சிடுறாரு. ஸோ விஜய் போயிட்டு காவேரியை பிடிச்சி அவன் கீழே விழுந்துடாமல் அப்படி பிடிச்சது உடனே விஜயோட அந்த ஸ்பரிசம் அப்படிங்கிறது காவேரிக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இது நம்ம ஏற்கனவே ஃபீல் பண்ண மாதிரி இருக்கே, இவர் ஏன் நம்மளை தொட்டால் நமக்கு ஏதோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. அப்படியே விஜயும் டக்குன்னு பிடிச்சிட்டு இப்படி நேராக நிறுத்தி வச்சுட்டு சாரி கீழே விழ போயிட்டீங்க அதனால தான் பிடிச்சேன் அப்படின்னோடனே சரிங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு தண்ணிலாம் கொடுக்குறாங்க. காவேரிக்கு என்னென்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. இவர் தொட்டோன்னே எனக்கு ஏன் ஏதோ புதுசாக யாரும் தொட்ட மாதிரி தெரியலையே, எனக்கு ஏதோ பழகுன மாதிரி இருக்கு, என்னென்னமோ எனக்கு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்னென்னவோ யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ தலைக்குள்ளார என்னென்னவோ வர மாதிரி இருக்குது. விஜய் கூட அங்கே போனது இங்கே போனது பீச்சில் போகிற மாதிரி அப்படி இப்படின்னு என்னென்னவோ தோணும்போது காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே முகமே ஒரு மாதிரி மாறும்போது விஜய் அப்படியே பார்த்துட்டு மிஸ் நீங்கள் ஓகே தானே, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் எனக்கு ஏதோ லேசாக தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. மிஸ் என்ன உங்களை முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் வேணால் போகலாமா அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல வாங்க நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தோன்னே 2 பேர் கூட வந்தோடனே சாரதாம்மாக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகுது. அப்பாடா 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க போல இருக்குது, 2 பேரும் சேர்ந்து வராங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஆனால் காவேரி நடந்து வரதை பார்க்கும்போது எப்படி சாரதாம்மாக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சுடி காவேரி ஏண்டி ஒரு மாதிரி இருக்கா, தம்பி என்னாச்சுப்பா அப்படிங்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி தலை சுற்றி கீழே விழ போயிட்டாங்க, நான் தான் பிடிச்சி உட்கார வச்சேன், அதுலேருந்து தலை வலிக்குதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. என்னடி காவேரியாச்சு, நீ வாடி உள்ளே வாடி தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனால் விஜயோட முகம் அப்படியே திடீர்னு வந்துட்டு போகிற மாதிரியும் விஜய் கூட அங்கே இருந்தது இங்கே இருந்தது இப்படி ஒன்றுன்னா காவேரிக்கு வந்துட்டு திடீர்னு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுறது ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதுமா, இந்த விஜய் சார் தான் என்னை பிடிச்சி தூக்குனாரு, அதுலேருந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகிட்டுருக்குமா, அவர் கூட நான் எங்கெங்கேயோ போன மாதிரி எங்கெங்கேயோ வந்த மாதிரி, நான் அவர் கூட கல்யாணம் ஆன மாதிரி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி ஏதோ எனக்கு தோணுதுமா அப்படிங்கிறாங்க. சாரதாம்மாக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகுது. என்னடி காவேரி சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம்மா எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரில, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே நேராக வெளியில் வந்துட்டு தம்பி என்னப்பா இவ இப்படி சொல்கிறா அப்படின்றாங்க. அத்தை பயமாக இருக்குது எனக்கு, ஏதோ நம்ம ஹாஸ்பிட்டலில் நான் கன்சல்ட் பண்ணினே அந்த டாக்டர்கிட்டே கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி நம்ம கூட்டிகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாடி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா ஹாஸ்பிட்டலில், எனக்கு தலை தானே வலிக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லடி நீ ஹாஸ்பிட்டலுக்கு வாயேன், உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து இந்த மாதிரிலாம் உனக்கு தலை வலிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடி, நம்ம போயிட்டு ஒரு செக்கப் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ விஜயை கூட்டிகிட்டு போகிறாரு. எந்த ஹாஸ்பிட்டல்
போகிறீங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட தான் கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அங்கே போயிட்டு அவர் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாரு, என்ன ஆகுது எப்படி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே அவர் பார்த்துட்டு, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் செக் பண்ணுறேன், நீங்கள் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை படுக்க வச்சுட்டு அவர் ஏதேதோ பேசுகிறாரு. அப்போ பார்த்தா காவேரிக்கு வந்துட்டு அந்த பழைய ஞாபகத்தை தூண்டுற மாதிரி அவரும் ஒன்று ஒன்று பேசும்போது, இப்போ காவேரியும் அப்படியே ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுறாங்க. ஸோ அங்கேருந்து முழிக்கும்போது பார்த்தா விஜய் என்னோட புருஷன் தான் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் அவங்களுக்கே வந்துடுது. ஸோ இதுக்கப்புறமா தான் கல்யாணம் நடக்குமா, இந்த மாதிரியான கதைக்களம் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.